வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி நான் இட்லி பொடி தயார் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து இந்த உலக்கில் 2 டம்ளர், கடலைப்பருப்பு அதே மாதிரி இதில் 2 உலக்கு, கொள்ளு இந்த அளவில் 1, இதில் பாதி எள்ளு, வரமிளகா 25, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கெட்டி பெருங்காயம். இதை நல்லா அடுப்பில் வச்சு வறுத்து, அதாவது கருகாமல் வறுக்கணும். இப்போ உளுந்த சட்டியில் போட்டு இந்த மாதிரி கருகாமல் வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுக்கணும். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்து ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடிக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க பொருட்களை எல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச பொருட்களை எல்லாம் நல்லா வறுத்து தட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பையும் வறுத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலையை நல்லா கழுவி அதுக்கப்புறம் நிலக்காய்ச்சல கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்தேன். இப்போ இந்த பொருள்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். இட்லி பொடி மிக்சியில் அரைச்சி தயார் பண்ணிட்டேன். இது சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். விரும்பி எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.